மின்கட்டண உயர்வை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தேமுதிகவினர் அக்கட்சியின் மாநில செயலாளர் பார்த்தசாரதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், எவ்வளவு நேரமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? வணக்கம். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், ரேஷன் கடைகள்ல பாம் ஆயில், பருப்பு போன்றவற்றை மீண்டும் வழக்கம் போல வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று தேமுதிக கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அக்கட்சியினுடைய மாநில செயலாளர் பார்த்தசாரதி தலைமையில சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின் கட்டண உயர்வை வலியுறுத்தும் விதமாக கையில் லாந்தர் விளக்குகளை கையில் ஏந்தியும், அதே போன்று பெண்கள் மிக்சி, கிரைண்டர் போன்றவற்றை இனிமேல் உபயோகிக்க முடியாது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அம்மிக்கல், ஆட்டுக்கல் போன்றவற்றில் மாவு அரைத்தும் இந்த ஒரு நூதனமான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் ஒரு அரை மணி நேரமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. உடனடியாக தமிழக அரசு இந்த மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், மீண்டும் பழைய மின் கட்டணத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் தற்போது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதே போன்று ரேஷன் கடைகள்ல பாம் ஆயில், பருப்பு உள்ளிட்டவை வழங்காததன் காரணமாக ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் மீண்டும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கனிமொழி, கள தகவல்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.